உங்க பிரச்சனை ஜெயசீலன் இல்ல, உங்களோட பிரச்சனையே வேற. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாம உங்க கிராமத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை உங்க நிலம் இல்ல, அதுல இருக்க வளம், இரும்பு. இந்த மலையிலையும் உங்க நிலத்திலையும் அவ்வளவு இரும்பு தாது கொட்டி கிடக்கு. உங்க நிலத்தை கேட்டா நீங்க தர மாட்டீங்க, எடுத்தா போராட்டம் பண்ணுவீங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் ரவுடிசங்கிற பேர்ல உங்களெல்லாம் இவ்வளவு நாளா விவசாயம் பண்ண விடாம தடுத்து உங்க நிலம் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத தரிசு நிலம்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இன்னொரு 6 மாசத்துல உங்க நிலத்தை பிடிக்கிடுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பூமியா நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் அப்பவே சொன்னேன், பகுமானமா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்ப வெறுங்கையை தான் நக்கிட்டு போனோம். கம்னாடி வாய் கழுவுடா. சோறு போட்ட நிலத்தை விக்கிறது அப்பே ஆத்தால விக்கிற மாதிரி மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. யோ மீச, நான் உள்ளத பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேற என்ன வழி இருக்கு? இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எப்படி உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் இல்ல தரிசு நிலம் தான் நிரூபிக்க பாக்குறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் தான், அதுல எல்லாமே விளையும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நீங்க எல்லாம் உடனே இறங்கி உங்க நிலத்துல விவசாயம் பண்ணியே ஆகணும். அதுவும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள. நீங்க போராட்டம் பண்ணாலும் உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கேஸ் நிக்காது. நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான், அதான் மனசு கேட்கல. என் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். உங்க நிலத்தை நீங்க காப்பாத்திக்கங்க. வாயா.